அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவோம். 1-9 வழங்குபவர் அருள்முனைவர் ஆ. சூசைராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 1-9-01-2024 வெள்ளி. புனிதம் என்ற பெயரில் துறவறை வாழ்க்கை முறையை விளக்குதல். மக்கள் மத்தியில் பேரும் புகழும் கொண்டு மிக மதிப்புக்குரியவராக இருந்தார் அசிசியார். அவருடைய அருள்வாழ்வின் காரணமாக கடவுள் முன்னிலும் சிறந்தவராக கருதப்பட்டார். ஆனால் தீமையின் தந்தை அவரது அருள்வாழ்வை குறித்து பொறாமை கொள்ள செய்தான். அசிசியார் ஆலமர விருட்சம் போல வளர்ந்து வருவதை வேரோடு வேராக சாய்த்து அவரது கரத்திலிருந்த அருள்வாழ்வு கிரீடத்தை அபகரிக்க திட்டமிட்டான். அவன் அந்த சகோதரரை விழத்தாட்ட சிறந்த முறை என்ன என்று அறிய அவரையும் அவரது வாழ்வில் உள்ள அனைத்தையும் கிளறி கிண்டி சலித்து எடுத்தான். தனது நிறைவில் பெருமிதம் கொண்டு மற்றவர்களிடமிருந்து விலகி நின்று தன்னை சிறந்தவன் என்று காட்டிக்கொள்ள அவரது உள்ளத்தில் தீய எண்ணத்தை தூண்டிவிட்டான். அவ்வாறு செய்துவிட்டால் அவர் தனித்து விடப்பட்ட போது அந்த பொறாமை பிடித்தவன் அவரை எளிதாக தாக்கி விழத்தாட்டலாம். அவ்வாறு தன்னந்தனியாக ஒருவர் இருக்கும்போது அவர் வீழ்வார் என்றால் அவரை தூக்கிவிட யாரும் இருக்க மாட்டார்கள் அன்றோ. சீராக்கு 4:10. அதன் பிறகு அவருக்கு என்ன நடந்தது? சகோதரத்துவ துறவு முறையிலிருந்து விலகி வழிப்போக்கராகவும் அந்நியராகவும் உலகில் அலைந்து திரிந்தார். எபிரேயர் 11:13. தான் உடுத்திய அங்கிலிருந்து தைக்கப்பட்ட தலையணி இணைக்கப்படாத ஒரு குட்டையான உடையை அணிந்து தன்னை எல்லா விதத்திலும் சபித்து தூற்றிக்கொண்டு பட்டி தொட்டிகளில் சுற்றி திரிந்து வந்தார். இவ்வாறு அவர் சுற்றி திரிந்த நாட்களில் அதுவரை அவர் இறைவனிடமிருந்து பெற்ற ஆறுதல் அனைத்தும் அவரிடமிருந்து எடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவர் சோதனை அலையில் சிக்கி அடித்துச் செல்லப்பட்டார். சோதனையின் வெள்ளம் அவரது அருள் வாழ்வை மூழ்கடிக்கும் வரை எழுந்தது. உடலிலும் ஆன்மாவிலும் கலக்கமுற்றவராக வேடரின் கண்ணியை நோக்கி செல்லும் புறாவை போல் அழிவை நோக்கி நகர்ந்து சென்றார். அவர் அதற்குள் பாதாளத்தின் அருகில் இருந்ததால் அதன் விளிம்பிற்கு தள்ளப்பட்டார். அவ்வம்மையும் தந்தையின் பரிவிரக்கம் நிறைந்த பார்வை அந்த வருந்துதற்குரியவர் மீது அவரது நலனுக்காகவே திரும்பியது. பேரச்சத்தின் மத்தியில் அவர் நிறைவான புரிதல் பெற்றார். அப்போது அவர் அறிவு தெளிந்து, வருந்துதற்குரியவனை மீண்டும் துறவு முறை வாழ்வுக்கு திரும்பிச் செல், அங்குத்தான் உனது மீட்பு காத்திருக்கிறது என்றார். உடனே சிறிதும் தயங்காமல் அன்னையாம் சபையின் அரவணைப்புக்கு ஓடிச் சென்றார். பிரான்சிஸ் சியன்னாவில் சகோதரர் வாழும் இல்லத்துக்கு சென்றார். அங்குத்தான் அவர் தங்கியிருந்தார். அந்த சகோதரனை பிரான்சிஸ் கண்ட மாத்திரத்தில் வியப்பான முறையில் விரைந்து ஓடி தன் சிறிய அறைக்குள் ஒளித்து கொண்டார். இதை கண்ட சகோதரர் குழம்பி போய் ஏன் அவர் இவ்வாறு ஓடிப்போனார் என்று வியந்தனர். பிரான்சிஸ் தான் இப்படி ஓடி சென்றதை பார்த்து ஏன் வியப்படைகிறீர்கள் என்று கேட்டுவிட்டு, இதன் காரணத்தை உங்களால் அறிய முடியவில்லையா? தவறி சென்ற நபருக்கு பாதுகாப்பு கிடைத்து முற்றிலும் விடுதலை பெற வேண்டும் என்று மன்றாடுவதற்கே நான் அவ்வாறு ஓடிச் சென்றேன்.
எனது மகனில் இன்னும் சில விரும்பத்தகாதவைகளை கண்டேன். ஆனால் இப்போது என் கிறிஸ்துவின் அருளால் எல்லா மாயைகளும் மறைந்து போயின என்றார். அந்த சகோதரர் முழந்தாள் படியிட்டு மிகவும் வெட்கி தான் உண்மையில் குற்றமுள்ளவன் என்று வெளிப்படையாக அறிக்கையிட்டார். அதற்கு பிரான்சிஸ், எல்லாம் வல்ல இறைவன் உம்பால் இரக்கம் காட்டுவாராக சகோதரரே என்று கூறியதோடு, இனிமேல் ஒருபோதும் புனிதம் என்ற பெயரில் துறவு முறை வாழ்விலிருந்தும் உமது சகோதரர்களிடம் விலகி செல்லாது பார்த்து கொள்ளும் என்றார். அதன் பிறகு அச்சகோதரர் ஒரு சிறந்த நண்பராகவும் தோழமை உணர்வுடனும் வாழ்ந்தார். அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு. மனசாட்சி என்றால் எல்லாமே அற்புதமாக இருக்கும்போது உங்களுக்குள் ஏதோ ஒன்று உறுத்துமென்றால் அதன் பெயர்தான் மனசாட்சி. மனசாட்சி என்றால் எல்லாம் அற்புதமாக இருக்கும்போது உள்ளுக்குள் ஏதோ ஒன்று உறுத்துமென்றால் அதன் பெயர்தான் மனசாட்சி. எது குறித்து உங்களுக்கு குற்ற உணர்வு வருகிறதோ, எதையெல்லாம் நீங்கள் சரி தவறு என்று நிர்ணயிக்கிறீர்களோ அவையெல்லாம் சமூக அம்சங்கள் சார்ந்தவை. ஆனால் அது தீவிரமாக இல்லாமல் இல்லை. சமூக விதிகள் வழியே உங்களுக்குள் பூத்தப்பட்டவை அவை. ஒழுக்கம் என்பது சமூகம் சார்ந்தது. ஒவ்வொரு வகை மனிதர்களுக்கு ஏற்ப அவை மாறுபடும். ஒழுக்கம் என்பது காலத்திற்கும் சூழலுக்கும் ஏற்ப மாறுபடக்கூடியது. அதற்கென்று வாழ்வு சார்ந்த நிலையான முக்கியத்துவம் கிடையாது. ஆனால் உங்கள் மனிதத்தன்மைக்கு நிலையான முக்கியத்துவம் உண்டு. உங்கள் மனிதத்தன்மை எப்போதும் உயிர்ப்போடும் துடிப்போடும் இயங்கிக் கொண்டே இருக்குமென்றால் இதை செய்யுங்கள், இதை செய்யாதீர்கள் என்று யாரும் உங்களுக்கு அறிவுரை சொல்ல அவசியமில்லை. மனிதர்கள் தங்கள் மனிதத்தன்மையை இழந்து விட்டதால் தான் சமூகம் அதனை ஒழுக்கத்தின் பெயரால் உயர்த்தி பிடிக்க நினைக்கிறது. இதில் வேடிக்கை என்னவென்றால், ஒவ்வொருவருக்கும் எது ஒழுக்கம் என்கிற பாடம் போதிக்கப்பட்டும் கூட உலகம் சரியாகவில்லை. ஒழுக்கத்தின் பெயரால் ஒருவருக்கொருவர் பாசாங்கு செய்ய மனிதர்கள் கற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனால் உங்களுக்குள் எல்லா அபத்தங்களும் அரங்கேறிக் கொண்டு தான் இருக்கின்றன. மனிதத்தன்மை உங்களுக்குள் முழு வீச்சில் செயல்பட்டால் உங்களுக்கு எவ்வித ஒழுக்க போதனையும் தேவையில்லை. நீங்கள் சரியாகவே இருப்பீர்கள். ஒழுக்கம் சார்ந்த போதனைகள் உங்கள் மனசாட்சியை உசுப்புமே தவிர விழிப்புணர்வை தூண்டாது. மனிதத்தன்மையின் போலி வடிவமே மனசாட்சி. அது சமூகத்தில் சில அம்சங்களை நேர்படுத்துமே தவிர உங்களுக்குள் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தும். மனிதத்தன்மையும் சில பழக்க வழக்கங்களை உருவாக்கும். ஆனால் அதை நடைமுறையில் படுத்தாவிட்டால் பயன் தராது. மனிதத்தன்மை மிகவும் அற்புதமானவர்களாய் ஆக்கும். அதுதான் முக்கியம். மனிதத்தன்மை மலர்ந்து பெருக்கெடுத்து தொடங்கிவிட்டால் தெய்வீகம் என்பது மிக இயல்பாகவே அடுத்த படிநிலையாய் இருக்கும். நீங்கள் என்னதான் செய்தாலும் மனிதத்தன்மை செழுமையடையாமல் தெய்வீகம் நிகழாது. மனிதத்தன்மையும் சில பழக்க வழக்கங்களை உருவாக்கும். ஆனால் அதை நடைமுறைப்படுத்தாவிட்டால் பயன் தராது. மனிதத்தன்மை மிகவும் அற்புதமானவர்களாய் ஆக்கும். மனிதத்தன்மை மிகவும் அற்புதமானவர்களாய் ஆக்கும். அதுதான் முக்கியம். மனிதத்தன்மை மலர்ந்து பெருக்கெடுக்க
தொடங்கிவிட்டால் தெய்வீகம் என்பது மிக இயல்பாகவே அடுத்த படிநிலையாய் இருக்கும். நீங்கள் என்னதான் செய்தாலும் மனிதத்தன்மை செழுமை அடையாமல் தெய்வீகம் நிகழாது. மனிதத்தன்மையை முழு வீச்சில் தூண்டி விடுவதற்கு நமது கலாச்சாரத்தில் 3 முக்கிய அம்சங்கள் உண்டு. 1. படைப்பின் மூலமான மூலவன் மேல் அளவற்ற ஈடுபாடு. அதனால்தான் இந்த தேசத்தின் பழம்பெரும் நாகரிகங்கள் ஒரு ஊரையோ நகரையோ உருவாக்கும் முன்னர் பிரமாண்டதோர் ஆலயத்தை உருவாக்கினர். 2. சக உயிர்கள் மீதான எல்லையில்லாத பரிவுணர்வு. 3. தனக்குத்தானே தருகிற குறைந்தபட்ச முக்கியம். இவை 3ம் நடைமுறையில் இருந்தால் உங்கள் மனிதத்தன்மை முழு வீச்சில் செயல்பட்டு அற்புதமான மனிதராக விளங்குவீர்கள். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவை நீதிமான்களின் கூடாரத்தில் நிலைத்திருப்பவை, அங்கு ஆட்டம் காண்பவை திடப்படுத்தப்படுகின்றன, வீழ்ந்தவை தூக்கி விடப்படுகின்றன, மந்தமானவர் தட்டி எழுப்பப்படுகின்றனர். இரும்பு இரும்பை கூர்மையாக்குகிறது. சகோதரர்கள் உதவப்படுகிறார்கள். இதனால் அவர் வலுவான நகர் போல் நிமிர்ந்து நிற்கிறார். அங்கு உலகம் சந்தடிகளால் இயேசுவை காண முடியவில்லை என்றாலும் வானதூதர்களின் கூட்டம் உனது பார்வையை மறைக்காது. நீ மட்டும் ஓடிப்போய் விடாதே. இறப்பு வரை நம்பகரமாக இரு. அப்போது நீ வாழ்வின் மகுடத்தை பெற்றிடுவாய். நாளை சந்திப்போமா?